ஹே தேர் இன்னைக்கு இஃப்தாருக்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஜெல்லி காஃபி, ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஜெலட்டின் யூஸ் பண்ணாமல் இங்கே அகர் அகர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நான் இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் 5 grams ஆஃப் அகர் அகர், அதில் 2 cups ஆஃப் வாட்டர் வச்சு பாயில் பண்ண விட்டுருக்கேன். அது ஒரு பக்கம் பாயில் ஆகிற டைமில் இன்னொரு பக்கம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர், அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் எடுத்திருக்கேன். அகர் அகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி 1 கப்பாக வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து காஃபியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கான கிளாஸில் செப்பரேட்டாக வந்து அந்த அகர் அகர் காஃபி மிக்ஸை வந்து போர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண விடலாம். மீன்வேல் இதில் வந்து நம்ம மில்க் ஷேக் மாதிரி ஆட் பண்ணுறதுக்காக பாலில் வந்து கொஞ்சம் சுகர், அப்புறமா கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி நீங்கள் வந்து பீட் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். ஸோ அதை வந்து இதுக்கு மேலே நம்ம விட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான ஜாப்பனீஸ் ஜெல்லோ காஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளாடி இருக்க ஜெல்லியை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி உடச்சிட்டு அப்புறமா நம்ம வந்து அதை ட்ரிங்க் பண்ணும்போது அந்த ஜெல்லியோட சேர்ந்து அந்த ட்ரிங்கை வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இன்றைக்கி இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.